பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. சற்று நேரத்தில் விண்வெளிக்கு புறப்படுகிறது நாசாவின் ஸ்பேஸ்எக்ஸ் டிராகன் விண்கலம். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா புறப்பட ஆயத்தமாகும் வீடியோ வெளியீடு. நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டதன் 50ஆம் ஆண்டு நினைவு நாள். சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் மறக்க முடியாத நெருக்கடி நெருப்பல். ஜனநாயக கட்டமைப்பை பாதுகாப்பதன் அவசியத்தை நெருக்கடி நிலை காலம் உணர்த்தியதாக பிரதமர் மோடி கருத்து. இந்திய ஜனநாயகத்தையே அப்போதைய காங்கிரஸ் அரசு கைது செய்ததாகவும் விமர்சனம். சென்னையிலிருந்து வேலூருக்கு ரயிலில் புறப்பட்டு சென்றார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். மருத்துவமனை திறப்பு உள்ளிட்ட அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பயணம். புதிதாக கட்டப்பட்ட வேலூர் அரசு மருத்துவமனை கட்டிடத்திற்கு மீண்டும் பென்ட்லண்ட் என பெயர் சூட்ட புதிய தலைமுறை செய்தியாளரின் கேள்வியால் மீண்டும் வந்த வரலாற்று பெயர். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பூத் கமிட்டி மாவட்ட பொறுப்பாளர்களுடன் 2வது நாளாக பழனிசாமி ஆலோசனை. திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு. தலைமறைவாக உள்ள நடிகர் கிருஷ்ணாவை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்க போதைப் பொருள் வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்த் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தேடுதல் வேட்டை. விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் முன்பு விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம். விளைபொருட்களை கொள்முதல் செய்யவில்லை என குற்றச்சாட்டு. தமிழக கடலோர மாவட்டங்களில் சாகர் கவச் ஆபரேஷன். தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கவும் தாக்குதலை முறியடிக்கவும் 2 நாட்கள் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை. சமூக நீதி காவலர் என போற்றப்படும் முன்னாள் பிரதமர் வி.பி. சிங்கின் 95வது பிறந்த நாள் இன்று. ஆதிக்க இருளை அகற்றிட சமூக நீதி என்னும் பேரொளியை சுமந்தவர் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். விசிக 234 தொகுதிகளுக்கு இணையானது, தகுதியானது. T1 கொடுத்து ஏமாற்றலாம் என கணக்கு போடாதீர்கள் என திருமாவளவன் பேச்சு. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் 234 தொகுதிகளுக்கு இணையானவர்கள், தகுதியானவர்கள். அந்த வலிமை எங்களுக்கு உண்டு. இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை. எங்களை வெறும் டீபன் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள். திருவள்ளூரில் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்ற பெண்களை தாக்கிய விவகாரம். பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட தலைமை காவலர் கைது. தங்கம் விலை சவரனுக்கு 680 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 சவரன் தங்கம் 72,560 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை ரயில்வே கோட்டத்தில் இயக்கப்படும் அனைத்து புறநகர் மின்சார ரயில்களும் 12 பெட்டி ரயில்களாக மாற்றம். தினசரி 4 லட்சம் பேர் கூடுதலாக பயணிக்க முடியும் என தகவல். தொடர் மழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவியில் குளிக்க தடை. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு 42,000 கனஅடியாக அதிகரிப்பு. 84 வருடத்திற்கு பிறகு ஜூன் மாதத்தில் KRS அணையிலிருந்து நீர் திறப்பு.
ஈரோட்டில் கொப்பரை தேங்காயின் விலை இதுவரை இல்லாத வகையில் கிலோ 250 ரூபாயாக உயர்வு. நடப்பாண்டில் தேங்காய் வரத்து குறைந்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளதாக தகவல். திருப்பூரில் இந்து முன்னணி பிரமுகர் வெட்டி படுகொலை. கொலையாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. கூடலூர் அருகே பாடந்துறையில் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம். காட்டு யானைகளிடமிருந்து பாதுகாப்பு வழங்க கோரிக்கை. நாடு முழுவதும் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் ரயில் கட்டணங்கள் அதிகரிக்க உள்ளதாக தகவல். ஏசி அல்லாத எக்ஸ்பிரஸ் ரயில்களில் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா கட்டணம் உயர்த்தப்பட இருப்பதாக தகவல். கொலம்பியாவில் 15 டன் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டி தொழிலாளர்கள் போராட்டம். மறுசுழற்சி பிளாஸ்டிக் பொருட்களுக்கான விலையை குறைக்கக்கூடாது என வலியுறுத்தல். பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1437. தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே, படப்பை.